தடுக்கி தடுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தினம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே இது எப்போதும் சிக்காது பூமானே சொக்காத பொத்தானும் நான் தானே அடி சித்தாட பாவாட குத்தால நீரோட தடுக்கி தடுக்கித்தான் தடுக்கி தடுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தினம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே கொஞ்ச வார புளியங்காத்து பிஞ்சாகி 5-6 நாளாச்சு கரும்பு கரும்பு தான் கடிக்குதே எறும்பு எறும்பு தான் வயசுல அரும்பு அரும்பு தான் மனசுல குறும்பு குறும்பு தான் அழகுல முன்னால வந்தாள சீராட்டு நின்னோமே எல்லோரும் பாராட்டு முன்னால வந்தாள சீராட்டி நின்னோமே எல்லோரும் பாராட்டு சித்தாட பாவாட குத்தால நீரோட தடுக்கு தடுக்கு தடுக்கி தடுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தினம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே பார்த்து திண்டாடி திண்டாடி ஓடாதா தின்ன சோறு ஜீரணமாக வம்போடு தும்போடு வாராதா முறைச்சு முறைச்சுதான் மயக்குது விரைச்சு விரைச்சுதான் நடக்குது வரப்பு வரப்பு தான் வழுக்குது தடுக்கி விழுந்துதான் தவிக்குது பட்டாட புத்தாட சேராச்சு வித்தாரங்கத்தாழ நாராச்சு பட்டாட புத்தாட சேராச்சு வித்தாரங்கத்தாழ நாராச்சு சித்தாட பாவாட குத்தால நீரோட தடுக்கி தடுக்கி தருகிறா தடுக்கி தடுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தானம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே இது எப்போதும் சிக்காது பூமானே சொக்காத பொத்தானும் நான் தானே அடி சித்தாட பாவாட குத்தால நீரோட தடுக்கி தடுக்கித்தான் தடுக்கி தடுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தானம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே தடுக்கி தடுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தானம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே மகராஜன் ராஜன் மகராஜன் மாடுங்களை வெளியில தானே கட்டி வச்சிருந்தேன் எப்படி கைத்த பிச்சுட்டு உள்ள வந்ததுங்க நில்லுங்கடா யாரா நீங்க திறந்த வீட்டுல நாய் நோஞ்சா மாதிரி ஏன் பேய் மாதிரி கத்துற கவுண்டர் மளிகை சாமான் இறக்கி வச்சுட்டு வர சொன்னார் கவுண்டர் சாமான இறக்கி வச்சுட்டு போச்சோனா பையி கண்ட இடத்துல இறக்கி வச்சுட்டு போக முடியாதுங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க வீட்டுக்காரன் நான் தான் உருத்துக்காரன் நான் தான் சாமான இறக்கி வச்சுட்டு நடை கட்டுங்க ஏண்டா வீட்டுக்குள்ள வந்து மாடு ஓட்டுற யோ வண்டிக்காரன் வீட்டுக்காரன் மாதிரி பாட்டு கேட்டு இருக்கிய போய் வேலைய பாரியா தபார் மாட்டு அடிக்கிற சவுக்காலே வச்சு பின்னிடுவேன் சொல்லிட்டேன் சின்ன தாய் மாவன் பொண்ணு ரங்கத்தை தடுத்து நிறுத்த பாக்குறியா என் பேரை சொன்னா 8 படியா அலறிய அலற வச்சுட்டா பாவி ஆளை காணோம் ஊட்டிய தூக்குங்கடா பாவிங்களா உனக்கு ஏன் வயசான காலத்துல இந்த வம்பல்ல வா வா சின்னாம்பத்தாலியன் வண்டி ஆயிட்டான் நீங்க எவ்வளவு அழகா அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க
யாருங்க அந்த ஆள் வெளியே எங்களை உள்ள விடாம பின்னாடி நெருப்பு வச்ச மாதிரி கால் கட்டிக்கிட்டு நம்மளை பத்தி தெரியாது போல் இருக்கு. என் பேர் பொண்ணுறங்க. உங்களுக்காவது என்ன பத்தி தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது, நீங்களும் ஊருக்கு புதுசு. நானு இவன் பேர் மாக்கா. அது அவ்வளவு முக்கியம் இல்லைங்க. அது வந்துங்க கவுண்டரையா உங்களுக்காக அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் நாளைக்கு அது இல்ல இது இல்லன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் மானசேன், அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆமா. என்னது நாடா கடை சாம்பிராணியா? ரொம்ப குடியாதீங்க, முடி பத்திக்க போகுது, கொட்டிரும். என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சும்மா இருந்தா இப்படி? எவ்வளவு நேரமா தூக்கிட்டு இருக்கேன், முதுகு வலிக்குதுங்க. இதை எங்க இறக்கி வைக்கணும் அதையாவது சொல்லுங்க. அங்க வச்சுட்டு போ. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. எப்பா கூடிய இங்கேயே வைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு போதும். என்னங்க ஆமா, நீங்க வாடிப்பட்டியா வருஷப்பட்டியா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, வாடிப்பட்டிக்காரங்க தான் புழுங்கல் அரிசி சாப்பிடுவாங்க, வருஷப்பட்டிக்காரங்க பச்சை அரிசி சாப்பிடுவாங்க. கவுண்டரையா புழுங்கல் அரிசி கொடுத்து விட்டுருக்காரு. அப்ப நீங்க வாடிப்பட்டிக்காரங்க தானே? இல்லையா? ஏய் என்ன உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல, என்ன இவங்க வந்த மாட்டோட கொம்பு வளைஞ்சிருந்தது, வர்ணம் எல்லாம் பூச்சி இருந்ததுன்னு. இவங்க ஆண்டிப்பட்டிடா. ஏங்க உங்க சொந்த ஊர் ஆண்டிப்பட்டி தானே? அதுவும் இல்லையா? இப்பதான் என் காலை உடைச்சிட்டு வந்தாங்க. இப்ப இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களா? எதுக்காக அடிச்சுக்கிறானுங்க? அதுல தேவரே, நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியணும், அப்படித்தானே? அதேதாங்க. நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு விட தெரிஞ்சா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். விடுகதையா? விடுகதைனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த கிராமத்துல என்ன மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது தெரியுங்களா? என்ன இந்த மாக்கா பையன் நினைச்சீங்களா? அது என்னதுங்க அது பொல்லாத விடுகதை? சொல்லுங்க. 3 3 சேர்ந்தா 30. கணக்கு தப்பா போச்சுன்னா மத்ததெல்லாம் என்னது? உங்களுது இருக்கட்டுமே, தப்பே இல்லையே. இவ்வளவுதானே. 3 3 30. 30 வராத, 33. விடுங்க. சரியா சரியா தான் இருக்கும். 3 3 சேர்ந்தா 30 வராது. ஒரு விடுகதை கூட விளக்கம் தெரியல. இவங்க எல்லாம் என்ன வாத்தியானுங்க? இதுல போய் நீ பக்கத்து ஊர்ல போய் விட கேட்க போறியா? அங்கேயாவது எனக்காவது விட தெரியுதான்னு பாப்போம். அங்க பாருங்க, பொண்ணு அங்க பொட்டியோட வந்துட்டு இருக்கா. கூத்தாட போறான் போல இருக்கு. வெளியூர்ல கூத்து கட்ட போறானா? பாருங்க நான் பண்ற கூத்து. ஏண்டா 3 3 சேர்ந்தா எப்படி 30 வரும்? இது என்ன ஒண்ணுமே? ஐயோ டோல் கும்பல் குழாயில உட்கார்ந்துருக்கு. அது குழாயில தண்ணி வருதுல, குளு குளு இருக்கும், அதான் மேல உட்காந்துருக்க. செல்வி அறிவுள்ள பொண்ணு, அதை கேட்ட விடுகதைக்கு விட தெரியும். செல்வி உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு புத்தியே கிடையாதுடா. அதுகிட்ட இல்லாதெல்லாம் ஏன் கேக்குற? பாரு அழுது. நான் அதுக்கு அழல. அந்த போக்கத்த வாத்தியார் நல்ல சிவம் இல்ல, இதே பாஸ் ஆக்க மாட்டானோ, ஃபெயில் ஆக்கிடுவானோ. பாஸ் ஆக்க மாட்டானா? அடப்பாவி, 8ஆம் கிளாஸ்ல இருக்கிற பெஞ்ச் தானே 9ஆம் கிளாஸ்லயும் இருக்கு. பாஸ் ஆக்கி தொலைக்க வேண்டியதானே? நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்ப அது என்ன பண்ணுன்ற? ஒண்ணுமில்ல, அந்த மலை கோயில் புள்ளியாரப்பனுக்கு நேர்ந்துகிட்டு 30 குடம் தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணா நான் பாஸ் ஆயிடுவேனா இவங்க எல்லாம் சொல்றாங்க. 30 குடம் தண்ணியா? குளமே வத்திடுமே. சும்மா பாஸ் ஆடுனா எடுத்து ஊத்த வேண்டியதானே? கால் வலிக்கும். கையால தானே குடத்தை எடுப்ப, கால் எப்படி வலிக்கும்? என்னோட இப்படி விக்கிறாங்க. விடுகதை விடுகதை. உனக்கு அந்த தண்ணியை தூக்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் உன்கிட்ட ஒரு விடுகதை சொல்லுவேன். அதுக்கு நீ சரியான விட சொல்லிட்டீனா அந்த 30 குடம் தண்ணியை நாங்க தூக்குறோம். சரி, விடுகதை என்னன்னு சொல்லு. அப்படி கேளு. 3 3 சேர்ந்தா 30. கணக்கு தப்பா போச்சுன்னா மத்ததெல்லாம் என்னது? சொல்லு பாப்பா. இவ்வளவுதானா? அவ்வளவுதானவா? சொல்லு. விட தெரியுமா? தெரியும். சொல்லு 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 சொல்லு. முதல்ல நீ தண்ணி தூக்கு, அப்புறம் விட சொல்ற. மகா கிளம்பு, தூக்கிடுவான். இது ஆம்பளையா பொம்பளையா? நாங்க பாத்துக்கிறோம். எழுந்திருக்க மாட்டான். அங்க பாருங்கடி, 30 குடம் தண்ணியை ஊத்திட்டு இருக்குங்க. சரியான பைத்தியம்.